கல்வியை படின்னு சொல்லிதான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. இவங்க எப்படி நமக்கு சொல்லி தர்றாங்கன்னா, நீ சம்பாரிச்சா மறுமையில வெற்றி பெற்ற முடியுமா அப்படின்னு கேட்கிறான். நீங்க திருமறை குரானை படிச்சிருந்தீங்கன்னா எய்த்து கேட்பீங்க கேள்வி. ஏன் இஸ்லாம் வந்து ஏழையா வாழ சொல்லி சொல்லுதா? எங்கேயாவது ஏழையாவே மூத்தா படம்னு சொல்லுது? அப்படி இருக்குதா? ரசூல் அப்படி சொல்லியிருக்காங்களா நமக்கு? ஏழையாவே நீங்க இருந்துருங்க, யாரும் பணக்காரனா அல்லாட்ட கேட்றாதீங்க, காசு பணம் கேட்றாதீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்களா? இஸ்லாமின் 5 கடமைகளில் ஒரு கடமை என்ன தெரியுமா? ஜக்காத்துங்க. ஏழை இல்லாத தலைமுறையை உருவாக்குவது இஸ்லாத்துடைய அடிப்படை சித்தாந்தமாக இருக்கிறது. அர்சுடைய நிழல் இருக்குல்ல, அது 7 பேருக்கு கிடைக்குது. அதுல ஒருத்தன் யாரு தெரியுமா? வழக்கரம் கொடுப்பது இலக்கரம் அறியாமல் கொடுப்பவன். செல்வன் தான், அவனாலதான் தர்மம் செய்ய முடியும். அப்ப பணம் படைத்தவர்களாக இருந்தால் இஸ்லாம் தடுக்கவே இல்லை. ரசூலா செல்வந்தர் இடத்துல தாங்கன்னு கேட்டாங்க, ஏழை ஆகல அப்படின்னு கேட்டிருக்கோம்ல ரசூலா? எத்தனை ஹதீஸ்ல கேட்டிருக்கோம், ஏழைகள் வந்திருக்கிறார்கள் அவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனே ஒவ்வொருத்தவங்களும் கொண்டு வந்து கொடுத்தாங்கல்ல. தோட்டத்தை கொடுக்குறாங்க, என்னென்னவோ கொடுக்குறாங்க. நீ எப்படிப்பா தோட்டத்தை வச்சிருக்க, நீ ஏழையாலப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா ரசூலா? செல்வந்தர்களாக இருப்பவர்களை கூப்பிட்டு கண்டிச்சாங்களா? இவங்க எப்படி சொருவுறானுங்க மண்டையில, படிச்சிடாத, படிச்சா நீ காசு தான் சம்பாதிப்ப, மறுபையில நீ வெற்றி பெற முடியுமா அப்படின்னு கேட்கறான். ஏன் சம்பாதிக்க கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லியிருக்கா? நான் கேட்கிறேன், இஸ்லாம் சொல்லாத நீ யாரா தடுக்கிறதுக்கு? அப்படி கேட்டீங்களா? ஏன் கேட்கல? நீ படிக்கல. இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று நீங்கள் படிக்காத வரை அவன் உருட்டிக்கிட்டே இருப்பான் உங்களை, நீங்க ஆமாம் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. நீங்க படிக்க தமிழ்ல. அப்ப சம்பாதிக்கிறது என்னமோ இஸ்லாம் தடுக்கிற மாதிரி, ஏழையா இருந்தாதான் நீ சொர்க்கம் போக முடியுமோன்னு அப்படி நமக்கு மண்டையில ஊட்டுறான். அதுக்கு நீ படிச்சுனா சம்பாதிப்ப, தேவையில்லை படிக்காத அப்படின்றதுனால இன்னைக்கு படிப்பை விட்டுட்டு நம்ம என்ன வறுமையில நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம்.